மக்களே வாரத்துல 6 நாளும் சட்டியில எள்ளு போலயாவது இந்த மீன் குழம்பு இருந்தாதான் நம்மளோட மனசு ஆறும் பார்த்துக்கோங்க. நேத்தைக்கு ஃபுல்லா வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால வெளியே சாப்பாடை முடிச்சுட்டே பார்த்துக்கோங்க. என்னதான் வெளியே சாப்பிட்டாலும் இந்த மீன் குழம்பு சாப்பிடாம நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்கே இல்லை. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பரா கட் பண்ணி வச்சிருக்க பாறை மீன் வந்து அப்பப்ப ஞாபகத்துல வந்துட்டு வந்துட்டு போகுது. பாறை மீனை குழம்பு வச்சு மாங்காய்லாம் போட்டு வச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம இருந்தாலும் நம்ம வாய் இருக்க விட மாட்டேங்க மக்களே. நாக்கு அப்படி துடியா துடிக்குது. அந்த நைட்டோட நைட்டு அந்த பாறை மீன் எடுத்து தண்ணியில் போட்டு இவ்வளோ மீனும் தான் 1000 ரூபா பார்த்துக்காங்க. ஆனால் நஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, கன்னியாகுமரியில் இருந்துட்டு இவ்வளோ ஏன் அதிகமான விலையில் வாங்குறீங்க அப்படின்னு. உண்மையாகவே மீன் விலை கூடுதல் தானா, இல்லைன்னா என்ன பார்த்த உடனே தான் மீன் விலையை 200 300 கூட்டுறாங்களான்னு ஒன்றுமே புரியலை. அதில் வேற 1 2 பேர் வாசி 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 மீன் கடையிலே அவங்களே இருந்து கஷ்டப்பட்டு வித்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 50 ரூபா 100 ரூபா குறைச்சி கேட்பேனே தவிர அவங்க கிட்ட இருந்து நான் வாசி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் வந்து கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவங்களெல்லாம் வீடியோவில் போடுறதுல நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பேன். அப்படியே இட்லியும் மீன் குழம்பும் வச்சாச்சு.